வணக்கம். வெள்ளிக்கிழமை ஒரு வேலை நாளில் இத்தனை பேரும் உங்கள் வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாரும் நீங்கள் தோழர் பாரி கபிலன் மேலே வச்சிருக்க அன்பை தான் காட்டுது. ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். வரவேற்பு உரை வழங்க ஆசிரியர் திருமதி சுமதி மணிமுடி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். முதலில் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்பதற்காக தென் சென்னை மாவட்ட தலைவர் தாமு ஏகாசா கவிஞர் CM குமார் அவர்களை தலைமையேற்கும்படி அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறேன். அடுத்து இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்று நடத்தி தருமாறு தோழர் M சக்கரவர்த்தி தாமு ஏகாசா தோழர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விழாவில் இசைப்பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காக தோழர் காஞ்சி பா ராஜேஸ்வரி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்து இந்த விழாவில் இந்த நூலை கவிஞர் பாரி கபிலன் அவர்களின் அம்மாயி கும்பிட்ட சாமி என்ற நூலினை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மூத்த தாமு ஏகாசா மூத்த தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஆகிய வழக்குரைஞர் சிகரம் சா செந்தில்நாதன் அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்து நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்குவதற்காக வழக்குரைஞர் அருள்மொழி அம்மா அவர்களை திராவிட கழகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. அடுத்து ஓவியர் இந்த நூலில் மிக அருமையாக ஓவியங்களை வரைந்து நம்ம எல்லாம் மகிழ்வித்த ஓவியர் புகழேந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து தோழர் நடராசன் அவர்கள் CPIM விருகை பகுதி செயலாளர் நடராசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு வரவேற்று அழைக்கிறேன். இந்நூலினை பெற்றுக்கொண்டு மதிப்புரை வழங்குவதற்கு கவிஞர் சா விஜயலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களையும் மேடை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒத்திவைத்துவிட்டு தோழர் பாரி கபிலன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு கொள்வதற்காக இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் சான்றோர் பெருமக்களையும் நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை நாம் அனைவரும் கண்ணுற்று மிக சிறப்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பிலே இந்த மாலை பொழுதிலே தோழர் பாரி கபிலன் அவர்களுடைய இரண்டாவது தொகுப்பான அம்மாயி கும்பிட்ட சாமி என்ற தொகுப்பினை வெளியிடுவதற்காகவும் அதை பெற்றுக்கொள்வதற்காகவும் தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளாய் வந்திருக்கக்கூடிய சிகரம் செந்தில்நாதன் அவர்களே, அவருடைய பல்வேறு படைப்புகள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. எங்களையெல்லாம் விரல் பிடித்து சென்னை நகரத்திலே பண்பாட்டு அடையாளங்களை பண்பாட்டு கூறுகளை அனைத்தையும் எங்களுக்கு கற்பித்தவர் அவர் மூலமாகத்தான் நாங்கள் இந்த சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை ஆக பெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்திருக்கிறார். இந்த நூலினை பெற்றுக்கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆளுமை தோழர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை.
இங்கே எந்த ஒரு சின்ன விசும்பல் என்றாலும், எந்த ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்றாலும் முதலிலே அவருடைய குரல், அவருடைய கர்ஜனை குரல், அவர் என்ன சொல்லுகிறார் என்று ஊடகங்களில் மட்டுமல்ல, சமூகத்திலும் சமூக பொதுத்தளத்திலும் பொது புத்தியில் இருக்கக்கூடிய அம்சங்களை ஒதுக்கிவிட்டு ஒரு தனித்துவமான அடையாளத்தை தமிழகத்துக்கு வழங்கி வரக்கூடிய தோழர் அவர்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அடுத்து ஓவியர் புகழேந்தி அவர்கள் மிக அற்புதமான இந்த அட்டைப்படத்தை இங்கே வரைந்து கொடுத்திருக்கிறார். பாரி கபிலன் அவர்கள் 30 ஆண்டு காலமாக சென்னை மாவட்டத்தில் எல்லா கவியரங்க மேடைகளிலும் அவருடைய கவிதைகள் அரங்கேறும். அது மட்டுமல்ல, சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்காரு. 2 சினிமா படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. கட்சிக்கு பாட்டு எழுதியிருக்காரு. பல்வேறு இயக்க பணிகளுக்காக பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். இங்கே பாலு மணிவண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய ஒரு படத்திற்கும் பாடல் எழுதியிருக்கிறார். ஏராளமான ஆளுமைகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த கவிதை தொகுப்பு என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஒரு கொடையாக நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஒப்பாரியை பற்றி அவர் நிறைய பாடியிருக்கார். அம்மாயியோட கிணத்துல தண்ணி மட்டுமல்ல கூழ் மிதக்கும்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கார். விதை நெல்லை கொண்டு போய் கொளுத்திப்புட்டு வாராதீங்க, நம்ம குலசாமி கோவப்படும். என் சாமி ஏன் இன்னும் படுத்திருக்கு தெரியலையே, என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியலையே, என்ன தூங்க வச்ச பிறகுதானே மகராசன் தூங்குவார் என்று இந்த ஒப்பாரியை நீங்கள் படிக்கும் பொழுதே, ஒரு ஒப்பாரி என்பது ஊரை உலுக்கிவிடும். கிராமங்களிலே ஒப்பாரிகள் பாடுகின்ற பொழுது அந்த ஊரே அழும், உறவு அழும், வீதி அழும். அப்படியான ஏராளமான பாடல்களை அவர் இந்த தொகுப்பிலே சொல்லியிருக்கிறார். அவையெல்லாம் புத்தக விமர்சனமாக சொல்லுகின்ற பொழுது நாம் விரிவாக பேசிக்கொள்ளலாம். ஆகவே முதலிலே இந்த நூலினை அவர் தொகுத்து வழங்குவதற்கு முன்பாக அவருடைய அடையாளத்தை ஒரு கவிதையிலே சொல்லுகிறார். அவர் LICயில் முகவராக பணியாற்றுகிறார். இதற்கு முன்னால் அவருடைய பல்வேறு வேலைகளை பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. ஏகப்பட்ட தொழில் நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டு அவருடைய மன உளைச்சலை ஒரு கவிதையில் வெளியிடுறாரு. தொழிலாளிக்கு சாதி இல்லை, மதம் இல்லை என்பதை இப்படி சொல்லுகிறார். தொழிலாளியின் சட்டை, நான் கருப்பு, அவர் கொஞ்சம் மாநிறம், இன்றொருவர் சிவப்பு, நிறங்கள் எல்லாம் ஒன்றாகி விடுகிறது தொழிலாளியின் சட்டை. நிறங்களை எல்லாம் ஒன்றாக்கி விடுகிறது தொழிலாளியின் சட்டை. தனித்தனியாக எங்கிருந்தோ வந்தவர்கள் ஒன்று கூடி நிற்கின்றோம். மூத்த தொழிலாளி ஒருவர் எனக்கு அண்ணன், அவர் என்னை தம்பி என்றே அழைக்கிறார். அன்பின் மிகுதியால் வாடா போடா என பேசிக்கொள்ளும் நண்பர்களும் உள்ளனர். பணியிடத்தில் நாங்கள் ஒன்றுபட்ட தோழர்கள். இப்படி ஏராளமான கவிதைகளை எழுதக்கூடிய இந்த படைப்பாளி அவர் 2வது புத்தகமாக இந்த அம்மாயை கும்பிட்ட சாமியை தோழர் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட தோழர் அருள்மொழி அவர்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிறார். அதுக்கு முன்பாக தோழர் ராஜேஸ்வரி அவர்களுடைய ஒரு இசைப்பாடல் அவர் பாடிய பிறகு புத்தகம் வெளியிடப்படும். அனைவருக்கும் மாலை வணக்கம். தோழரோட கவிதையை வரி வரியா வார்த்தையா என்கிட்ட நிறைய படித்து காமிச்சாங்க தோழர். அந்த அடிப்படையில் தமிழ் வணங்கி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டதற்கு என்னங்க இளையராஜா அவர்கள் மெட்டமைத்த இந்த பாடல்.
அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அழகிய மொழியே எமதுயிரே. நன்றி. இப்பொழுது தோழர் செந்தில்நாதன் அவர்கள் நூலை வெளியிட தோழர் அருள்மொழி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தலைமை தாங்கியிருக்கும் சிஎம் குமார் கவிஞர் அவர்களுக்கு தோழர் பாரி கபிலன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். வழக்குரைஞர் சிகரம் சா செந்தில்நாதன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களுக்கு தோழர் மரியாதை செலுத்துவார். ஓவியர் புகழேந்தி அவர்களுக்கு தோழர் பாரி கபிலன் மரியாதை செலுத்துவார். பாரி கவிஞர் தோழர் மரியாதை செலுத்துவார். திரு சுரேஷ் அவர்களுக்கு தோழர் மரியாதை செலுத்துவார். அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். வாழ்த்துறை ஓவியர் புகழேந்தி அவர்களை அழைக்கிறேன். இவர் மகளுக்கு மாற்றாக எழுச்சியூட்டும் கோடுகளை வரைந்தவர். வண்ணங்களால் வாள் ஏந்திய மக்கள் ஓவியன் உலகம் சுற்றிய ஓவிய கலைஞர் இவர். அதாவது உலகமெங்கும் இவருடைய ஓவியங்களை காட்சிக்கு கொண்டு சென்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர். அம்மாயி கும்பிட்ட சாமி என்ற இந்த கவிதை புத்தகத்தின் அட்டைப்படமாக இருப்பதும் இவர் வரைந்த ஓவியமே. இப்போது கவிஞர் பாரி கபிலன் கவிதைகள் குறித்து பேச ஓவியர் புகழேந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கவிஞர் பாரி கபிலனின் அம்மாயி கும்பிட்ட சாமி கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற கவிஞர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட தலைவர் தோழர் சிஎம் குமார் அவர்களே, இந்த நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பல நேரங்களில் தொடர்ச்சியாக வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் எல்லா நிலைகளிலும் அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு நிலைகளாக இருந்தாலும் சரி என்னை போன்றவர்களுக்கு உற்ற துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தோழர் சிகரம் செந்தில்நாதன் அவர்களே, இந்த நூலினை பெற்று சிறப்பு செய்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே,
உண்மையிலேயே இந்த நிகழ்வில் இத்தனை பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமே வந்திருப்பவர்கள் எல்லோருமே 50க்கு மேல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்த முகங்களாகவும் பழகிய முகங்களாகவும் இருக்கின்ற நிலையில் புதியவர்கள் வரவேண்டிய தேவையை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. களத்துமேடு பாரி கபிலனின் முதல் நூல். அது 2001 வெளிவந்தது. அம்மாயி கும்பிட்ட சாமி 2வது கவிதை தொகுப்பு 2025 வெளிவருகிறது. அதாவது 4 நூற்றாண்டுக்கு ஒரு நூல் தான் எழுதுவார். அவ்வளவு செறிவான ஒரு கவிஞராக அவர் இருக்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு கவிதையை நாளுக்கு ஒரு கவிதை தொகுப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே 4 நூற்றாண்டுக்கு ஒரு கவிதை நூலை எழுதுகின்ற ஒருவராக பாரி கபிலன் இருக்கிறார். ஆனால் தினந்தோறும் கவிதை எழுதக்கூடியவர், தொடர்ந்து எழுதக்கூடியவர். களத்துமேடு நூலை முழுமையாக படித்து அந்த நேரத்தில் இவர் யாரிடமோ கொண்டு போய் அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்ட பொழுது, கவிதை நூலுக்கெல்லாம் இப்பொழுது எந்த மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். அது 25 ஆண்டுகளுக்கு முன்பே. நான் சொன்னேன், அவர் தான் நினைவூட்டினார் அந்த செய்தியை கூட சமீபத்தில். நம்மளே வெளியிட்டுறலாம், அதை ஏன் இன்னொருத்தன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலை முழுமையாக நான் படித்து முழுமையாக அதை உள்வாங்கிக் கொண்டு முழுமையாக ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஓவியங்கள் வரைந்து அந்த நூலை செப்பனிட்டு வடிவமைத்து அந்த நூல் வருவதற்கு நான் துணை நின்றேன். முழுமையாக ஒரு நல்ல தொகுப்பாக அந்த நிகழ்வில் பல பேர் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு வெளியீட்டு நிகழ்வு அப்பொழுது பாண்டி பஜாரில் நடைபெற்றது. தோழர் செந்தில்நாதன் அவர்கள் அதில் இருந்தார். மறைந்த பொன்னுதுரை இருந்தார், பழமலை இருந்தார், சிவகாமி IAS அவர்கள் இருந்தார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் தங்களுடைய படைப்பு திறனை வெளிப்படுத்தியவர்கள் அந்த வெளியீட்டு நிகழ்வில் இருந்தார்கள். களத்துமேடு உண்மையிலேயே இவர் பிறந்தது ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, நான் பிறந்தது இன்னொரு பகுதியாக இருந்தாலும் சரி, ஆனால் எல்லோருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களை பெற்றவர்கள் என்கின்ற அடிப்படையில் களத்துமேடு எனக்கும் நான் அனுபவித்த, உணர்ந்த, உறங்கிய ஒரு இடமாக அந்த களத்துமேடு இருந்திருக்கிறது. அவர் சந்தித்த மக்களும், அவர் பழகிய மக்களும், அவர் வாழ்ந்த மக்களும், நான் வாழ்ந்த மக்கள், நான் பழகிய மக்கள், நான் உணர்ந்த மக்கள். அந்த அடிப்படையில் தான் களத்துமேடு நூலை உடனடியாக உள்வாங்கக்கூடிய ஒன்றாக எனக்கு இருந்தது. என்னுடைய அனுபவமாகவும் அந்த ஓவியங்கள் வெளிவந்தாங்க. வெறும் கவிதை ஏற்படுத்திய தாக்கம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, எனக்கும் அந்த அனுபவங்கள் இருந்த காரணத்தினால்
மிக எளிதாக என்னுடைய அனுபவங்களோடும் சேர்த்து எப்பொழுதுமே எல்லா படைப்புகளுமே யாருடைய எழுத்தாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த படைப்பு முழுமை பெற்று நிற்கும், தனித்து நிற்கும். அந்த அடிப்படையில் அந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது என்னுடைய அனுபவங்களும் அதோடு ஒன்றிணைந்த காரணத்தினால் அந்த தொகுப்பில் அனைத்து கவிதைகளுக்கும் ஓவியங்கள் வரைந்து அதோடு களத்து மேடு என்கின்ற தலைப்பிற்கு அட்டைப்படத்தை ஒன்று தயார் செய்து, அந்த அட்டைப்படம் உண்மையிலேயே ஒரு களத்து மேடு. எப்படி என்னடா அம்மாயி கும்பிட்ட சாமி நூல் வெளியீட்டில் களத்து மேடு பற்றி பேசுகிறார் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் களத்து மேடு அவருக்கான அஸ்திவாரத்தை போட்டது. அந்த களத்து மேடு எப்படிப்பட்ட களத்து மேட்டில் மக்கள், அந்த களத்து மேட்டை பயன்படுத்துகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக அந்த ஓவியம் இருந்தது. உண்மையிலேயே அவருக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அந்த களத்து மேடு பெற்று தந்தது. அற்புதமான கவிதைகளாக அவை இருந்தன. இன்றைக்கும் அந்த தொகுப்பு நல்ல ஒரு வரவேற்பை தரக்கூடிய ஒன்றாக, இன்னொரு மறுபதிப்பு கூட போட வேண்டும் என்று அவர் கருதுகிறார் என்பதாக என்னிடம் சொன்னார். அம்மாயி கும்பிட்ட சாமி திடீரென்று ஒரு நாள் என்னிடம் வந்து கொடுத்தார். களத்து மேடு சமயத்தில் நான் முழுமையாக படித்தேன். அம்மாயி கும்பிட்ட சாமி தொகுப்பை நான் ஒரு வரி கூட படிக்கவில்லை. நான் படிக்க இயலாது என்பது அவருக்கு தெரியும். வேண்டுமானால் ஒன்றை படித்து காட்டுங்கள் என்று சொன்னேன். படித்து காட்டினார். அந்த அம்மாயி கும்பிட்ட சாமி என்கின்ற அந்த கவிதையை மட்டும் எனக்கு படித்து காமித்தார். அதற்கு நான் புதிய ஓவியம் செய்யவில்லை. ஏன் களத்து மேட்டை இவ்வளவு பேசினேன் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரியும். அம்மாயி கும்பிட்ட சாமியை நான் உள்வாங்கிக் கொண்டு, அந்த கவிதையை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு அந்த அட்டைப்படத்தை செய்து கொடுத்தேன். முழுக்க ஒரு வரி கூட நான் படிக்கவில்லை. அதுக்கான சூழல் இல்லை எனக்கு. ஆனால் என்னை தவிர அவர் வேறு யாரிடமும் அவர் வாங்க தயாராக இல்லை. வேறு யாரிடமாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் நான் சொல்லிவிட்டேன். என்னால் இப்பொழுது புதிதாக வரையவும் முடியாது, முழுமையாக படிக்கவும் இயலாது, முழுமையாக ஒரு படைப்பை உருவாக்குவதற்கான நிலையில் நான் இல்லை. அதனால் வேறு யாரிடமாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டை காத்திருந்தார். காலம் தாழ்ந்தாலாவது அவர் விட்டு விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் விடவில்லை. என்னுடைய இந்த ஓவியம் இருக்க வேண்டும் என்று கருதினார். நான் ஏற்கனவே வரைந்து வைத்திருந்த ஒரு ஓவியத்தை எடுத்து, அந்த ஓவியத்தோடு நான் ஏற்கனவே செய்து வைத்திருந்த பல்வேறு வண்ணங்களை ஆன ஒரு ஓவியத்தை பல்வேறு நிலைகளில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். வெறும் ஒரு படைப்பல்ல, 2 படைப்பல்ல, காலம் முழுவதும் படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் செய்கின்ற அந்த படைப்புகளின் தொகுப்பாகத்தான் அந்த அட்டைப்படம் வந்திருக்கிறது. இது ஒரு அம்மாயி கும்பிட்ட சாமிக்கு பொருத்தமான ஒன்றாக அதை நான் செய்து கொடுத்தேன். காரணம், இந்த தொகுப்பிற்கு என்னுடைய அட்டைப்படம் இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். இப்பொழுது நான் யாருக்காகவும் எந்த படைப்புகளையும் உருவாக்குகின்ற நிலையில் நான் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிடுவது உண்டு. புதிய ஒன்றை படைக்கின்ற நிலையில் உடல்நிலை இல்லை. அந்த அடிப்படையில் இந்த தொகுப்பைக்கான அட்டைப்படத்தை உருவாக்கி தந்தேன். அதுவதற்கு பொருத்தமான ஒன்றாக உருவாக்கி தருவதற்கான சிந்தனையை நான் அதில் செலுத்தினேன். களத்து மேடுக்கு எப்படி ஒரு அட்டைப்படமும் இருந்ததோ, அதே போல் இந்த அம்மாயி கும்பிட்ட சாமிக்கும்
அந்த தொகுப்புக்கான அட்டைப்படமாகவும் பொருத்தமான படமாகவும் அது இருக்கிறது. இன்னும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். கிராமத்து வாழ்க்கை, தொழிலாளர்களுடைய வாழ்க்கை, சமூக சிந்தனையோடு வெளிப்படுத்துகின்ற எழுத்துகள், நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு கவிஞராக அவர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார். அறிவு என்பது என்ன பட்டங்களை பெற்றிருக்கின்றோம், எத்தனை பட்டங்களை பெற்றிருக்கின்றோம் என்பதெல்லாம் அல்ல. அடுத்த சக மனிதனுடைய வலியை, துன்பத்தை, துயரத்தை, வேதனையை உணர்ந்து கொள்கின்ற ஒருவனாக, அதை வெளிப்படுத்துகின்ற ஒருவனாக எவன் இருக்கிறானோ அவனே சிறந்த அறிவாளி, அறிவு என்பதாக நான் கருதுகின்றவன். அந்த அடிப்படையில் இவர் ஒரு சிறந்த அறிவாளி. சக மனிதர்களுடைய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, வலியை உணரக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் எழுத வேண்டும். என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் என்பதையும் தெரிவித்து வாழ்த்தி, அதோடு இவரை வாழ்த்துவதோடு அவருடைய மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறது. வாழ்க்கை நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவரோடு இணைந்து பயணித்திருக்கிறார்கள். இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் அவர் இன்றைக்கு அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரி கபிலனுக்கு என்னுடைய பாராட்டும் அடையாளமாக இந்த சால்வை அணிவிக்க விரும்புகிறேன். அப்படி வாங்க. புகழேந்தி அவர்கள் பாரி கபிலன் இந்த நூலை வெளிவிடுவதற்கு பின்னாடி இருந்த போராட்டத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரே ஒரு அட்டைப்பட ஓவியத்துக்காக 1 வருஷம் காத்திருக்காருன்னா அவரோட விடாமுயற்சி எவ்வளோன்றதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப நன்றி தோழர். அடுத்து பேசுறதுக்கு வரவங்க அவங்க ஒரு வழக்கறிஞர். இந்த சமூகத்தில் சீர்கேடுகளை சிதைத்து மக்களை நல்வழிப்படுத்த அனுதினமும் அயராது உழைக்கும் மக்கள் வழக்கறிஞர் இவர். இவருடைய கருத்துக்கள் உண்மையின் பக்கம் பேசுபவை, உழைப்பாளிகளின் குரலாக நின்று ஓங்கி ஒலிப்பவை. நம் தந்தை பெரியாரின் சிந்தனை செயல்களை மேடைதோறும் பேசி முழங்குகின்ற பேச்சாளர், மக்களின் குரலாக ஒலிக்கின்ற பேச்சாளர். தோழர் அருள்மொழி அவர்களை தோழர் பாரி கபிலன் வாழ்த்துரை வழங்க அன்புடன் வரவேற்கிறேன். பாரி கபிலன் அவர்களுடைய அம்மாயி கும்பிட்ட சாமி என்ற நூலின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் குமார் அவர்களுக்கும், இந்த நூலை வெளியிட்டு இங்கு சிறப்புரையாற்றவிருக்கின்ற அவர்கள், பொதுவாக ஐயா அவர்களுடைய பெயரை வழக்கறிஞர் சிகரம் சா செந்தில்நாதன் என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள். நம்முடைய இணைப்புரை வழங்குகிற அவங்க பேர் என்னப்பா, பிரீத்தி அவர்கள் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக வழக்கறிஞர் சிகரம் செந்தில்நாதன் என்று அவங்க அது பொருள் குற்றம் அல்ல, அவங்க ஒரு சின்ன கமாவை சரியாக மாற்றி போட்டாங்க. அப்படி வழக்கறிஞர் சிகரம் என்று சொல்லத்தக்க கொள்கையோடு ஒரு தொழிலை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற நம்முடைய ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்களுக்கும், இங்கு உணர்வுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம் அருமை சகோதரர் ஓவியர் புகழேந்தி அவர்களுக்கும், கவிஞர் பாரி கபிலன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி அவருடைய இணையர் கவிஞர் மணிமுடியை நாம் இழக்கவில்லை என்பதை போல அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய மகள் இங்கு இந்த இணைப்புரையை தொகுத்து வழங்குகிற பிரீத்திக்கும், மிக இனிமையாக கவிஞர் புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய அந்த பாடலை
அமுதே தமிழே அழகிய மொழியே என்று நம் காதுகள் குளிர இசைத்த தோழர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தோழர் பாரி கபிலன் அவர்கள் என்னை அழைத்ததற்காக நான் முதலில் என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து வரிசையாக அப்படி தான் போகணும். அம்மாயி கும்பிட்ட சாமி அப்படிங்கிற அந்த தலைப்பும், அந்த அம்மாயிக்கு நம்முடைய ஓவியர் புகழேந்தி அவர்கள் வரைந்த அந்த ஓவியமும், அந்த மண்ணின் வாசத்தை, அந்த மக்களை பற்றி தெரிந்த எல்லாருக்கும் அப்படியே அந்த பக்கம் ஒரு ஊருக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மாயிங்கிற சொல் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வழங்கப்படுவது, அதிலும் குறிப்பாக ஆயிங்கிற சொல்லும் அங்கே தான் இருக்கும். அம்மாயின்னு சொன்னால் கூட சில ஊர்களில் அம்மாவின் அம்மாவை அம்மாயின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. ஆனால் இந்த திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், தென்னார்காடு மாவட்டம் இதற்கு இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு மையம் அரியலூர். அரியலூர்லேருந்து இந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம் கும்பகோணம், இந்த பக்கம் திருச்சி, அந்த பக்கம் தென்னார்காடு போகிற வழி. அந்த எல்லா ஊர்களிலும் இந்த சொற்கள் பரவலாக அறியப்பட்டிருக்கும். அம்மாயியோட அப்பாவை பெற்ற அம்மாவை அப்பாயி அப்படிங்கிறதும் ஆயிங்கிறதும், தந்தை தன் மகளை ஆயான்னு கூப்பிடுறதும் அங்கே தான் கேட்க முடியும். எங்களுடைய தந்தையார் ஏதாவது சொல்லணும்னா, பேசணுன்னாலே யாரையும் பிள்ளைகளை அம்மா பெண் குழந்தைங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏயா ஏயா அப்படிம்பாங்க. ஏன்னா யார் பக்கத்தில் இருக்கமோ அந்த பொண்ணு அப்படி தான். அக்காவை கூப்பிடு, இந்த மாதிரி அந்த சொல்லாட்சி, அது ஒரு அந்த அன்பின் வெளிப்பாடு அப்படி தான் வரும். அதனால் அப்பாவை பற்றி நான் ஏதாவது பேசும்பொழுது கூட அந்த உரையாடல் வரும்போது தவிர்க்க முடியாமல் அந்த சொல்லோடு தான் வரும். அது என்னங்கப்பா இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது சரியா அப்படின்னு கேட்டால், அதை அப்படி இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அந்த சொற்களோடு அப்படியே அந்த மண் நம்ம மனசில் அப்படியே அப்பிக்கும். அப்படி இந்த அம்மாயி, ஏன் இந்த அம்மாயியோட இந்த ஹேர் ஸ்டைல் இந்திரா காந்தி மாதிரி இருக்குது. அம்மாயிங்க என்ன கிராப்பாக வெட்டி இருப்பாங்க இல்லை. ஆனால் இந்த அம்மாயிங்க எல்லாருமே பங்குனி உத்திரம் வந்தால் மொட்டை அடிப்பாங்க கோயிலில். அது பேர் உத்தரத்துக்கு உத்தரம் மொட்டை அடித்தேன் அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப நாள் சின்ன பிள்ளைங்களுக்கு உத்தரத்துக்கு உத்தரமா அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா உத்தரத்துக்கு உத்தரம் மொட்டை அடித்தேன் அப்படிங்கிறத அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் ஆண்டுக்கு ஆண்டு மொட்டை அடிக்கிறதுனால அந்த முடி எப்பவுமே அதிக அளவில் இப்படி கிராப் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஆளுமையோடு இருப்பாங்க. இந்த வட்டார வழக்கில் இந்த பகுதியினுடைய மொழியை நான் படித்து முதலில் தெரிந்து எழுத்தில் பார்த்தது கவிஞர் பழமலை அவர்களுடைய சனங்களின் கதையில் தான். அதில் அம்மாயியின் ஆங்கார புலம்பல் அப்படின்னே ஒரு கவிதை இருக்கும். அந்த அம்மாயிகளுடைய மொழிங்கிறது அது ஒரு வகை. அந்த ஆங்கார புலம்பல் அப்படிங்கிறது கவிஞர் பழமலை அவர்களுடைய கவிதை. அதற்கு பிறகு அம்மாயி ஒரு அட்டைப்படத்தோடு கவிதையாக, கவிதை நூலாக வந்திருப்பது இதுதான் நினைக்கிறேன். வேறு யாரும் எழுதியிருந்தால் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல் தோழர் பாரி கபிலன் அவர்கள், அவர் பேரையே எனக்கு கேட்டது வியப்பாக தான் இருந்தது. பாரி கபிலன் 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கீங்களே. ஏன்னா அவர்கள் நண்பர்கள். ஒருவர் வள்ளல், ஒருவர் புலவர். ஒரு வள்ளல் பெயரும் புலவர் பெயரும் சேர்ந்திருக்கிறது, அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்கிறது வேற. 2 பேருடைய பெயரையும் எப்படி சேர்த்து கொண்டீர்கள் என்றுதான் அவரை கேட்டேன். அப்படி மிக இயல்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அவர் அழைத்த போது எனக்கு இப்படி ஒரு பின்புலம் இருக்கும் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த நூலை பார்த்த உடனே அந்த அப்படியே மனசோடு வந்துருச்சு. சரிதான், நம்ம போகணும் என்பதாக. அதில் குறிப்பாக
அந்த ஊர் வந்து கொல்லக்காடு தான், பெரும்பாலும் வந்து வானம் பார்த்த பூமி தான். மழை பார்த்த இருந்தால் தான் விளைச்சல். சோளம், கம்பு, கொத்தமல்லி, இதுதான் மிளகாய் விளையலாம். மற்றபடி நெல், கரும்பு அது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலும் வறண்ட பகுதி தான். அதனாலேயே வந்து முசிறி பக்கத்தில் வளமான ஊரில் பிறந்த எங்கள் அம்மாவை வந்து இந்த அரியலூர் பக்கம் ஒரு வறண்ட பொட்டக்காட்டில் இருந்து வந்த ஒரு வாத்தியாரான எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா எத்தனை குறைபாடு பாருங்க. அது நிலம் இருக்குது, அது வறண்ட பொட்டக்காடு, அந்த ஊர் ஒன்றும் தெரியாத ஊர், அவர் வாத்தியார். இவ்வளோெல்லாம் வச்சு அப்போ அந்த உரையாடல்லாம் இருக்கும். நாங்களா பொண்ணு கொடுத்தோம், உங்கள் அப்பா அப்படி சைக்கிளை போட்டுக்கிட்டு செருப்பு தேயர் நடந்து வந்து எப்படியெல்லாம் பொண்ணு கேட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த கதைகள் ரொம்ப சுவையானவை. அப்படி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஊருக்கு வந்து தேங்காய் தலையில் தடவுன ஆள் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஏன்னா வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இது 2 தான் வந்து எப்பவும் தலையில் தடவி இருப்பாங்க. நல்ல வேளை இப்போ தெரிஞ்சிருந்தா என் முன்னோர் ஒன்றும் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் வேப்பெண்ணெய் தடவினார்கள், ஏன் விளக்கெண்ணெய் தடவுனாங்க, மருத்துவம் தான். இருந்தாலும் தேங்காய் எண்ணெய்ங்கிறது அதுலேயே நாகரீகத்தின் வளர்ச்சி. மருத்துவத்திலிருந்து நாகரிகத்துக்கு மாறிய காலம். அந்த மாதிரி ரிப்பன் வச்சு பின்னிக்கிட்டு வந்தாங்க. இப்போ ரிப்பன் வச்சா அருக்காணி இல்லையா? ரிப்பன் வச்சு பின்னா இப்போ அருக்காணி. அப்போது ரிப்பன் வச்சு பின்னவங்க தான் நாகரீகம். அப்படி தான் வந்து அந்த ஊர் இருந்தது. அந்த ஊரில் இருந்து தான் பல பேர் வந்திருந்தார்கள். ஐயா ஆணைமுத்து அவர்கள் அந்த ஊரில் இருந்தால் வந்தார். தோழர் திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு மண்ணில் இருந்தால் வந்தார். இந்த நூலிலும் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு செல்வம் அந்த அனிதா என்கிற அந்த குழந்தையும் அந்த பகுதியில் இருந்து தான் வந்திருந்தார். இப்படியான ஒரு பின்னணியை வட்டார வழக்குகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து கரிசல் காட்டு எழுத்துக்கள் அதான் நினைவுக்கு வரும். அதில் அப்புறம் கொங்கு மண்டல எழுத்துக்கள் இப்படி தான் இருக்கும். அதில் இருந்து இந்த பகுதி மண்ணை எழுத்தில் பதிப்பிக்கக்கூடிய சிலரில் தோழர் பாரி கபிலன் அவர்கள் ஒருவராக இருப்பதற்காக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய இருக்குது. அடுத்து நம்முடைய சிறப்பு உரையாளர் ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் பேசணும். அதனால் பார்த்தேன் அவரும் இதை தான் குறித்து வச்சுருக்காரா அப்படின்னு. ஏன்னா கடைசியாக பேசுகிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிக்கல். நாம் விரும்பிய கவிதை அதை தான் படிச்சிருக்கோன்னு பொருள் அல்ல. நமக்கு பளிச்சுன்னு மனதில் பட்டதை நமக்கு முன்னால் இருப்பவர்கள் சொல்லிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதற்கு இன்னொரு பரிமாணத்தோடு அவருக்கு சொல்ல தெரியுங்கிறதுனால நான் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த அம்மாயினுடைய மொழி அவங்க வந்து எப்படி பேசுவாங்க ஊரில். அவரை நான் சாமி கும்பிட்றதுல நிறைய நீங்கள் வாங்கி படிங்க, எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிட்டேன்னா அப்போ படிக்க முடியாது. ஊரில் வந்து திருவிழா நடக்கும், எல்லாரும் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதாவது சாமி கும்பிட சொன்னால் நான் போய் ஒளிஞ்சிக்குவேன். கடைசியாக அந்த திருநீரிடும்போது யாருக்கும் கிட்டாமல் பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற பாரி கபிலனை அம்மாயி கூப்பிட்டு திருநீர் வைப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வருஷம் இருப்பனோ இல்லையோ என் கையால் வாங்கிக்கையா அப்படின்னு. இந்த சொல்லுக்கும் அந்த அன்பையும் தாண்டி என்ன பெரிய கடவுள் மறுப்பு கொள்கை அவரை பின்னாடி நிறுத்திட முடியும். அதனால் அப்படி அம்மாயிடம் வந்து அந்த திருநீரை வாங்கி கொண்டு அதை கடைசியாக சொல்கிறாரு, அம்மாயி இன்று இல்லை, அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன அப்படின்னு. அதுபோல் அப்பா இறந்த பிறகு அந்த ஒரு பெண் அழுகை அவருடைய தங்கையின் குரலை தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கவிதையிலும் அந்த தங்கையுடைய சொல், அந்த பெற்ற தந்தை அவர் வந்து எப்படி படுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது கடைசியாக சொல்கிறாங்க, நீ வந்து குடங்குடமாக தண்ணி மொண்டு என்னை குளிக்க வச்ச, உன்னை ஒரு குடம் தண்ணியில் உடம்ப நினைக்கிறனே
அப்படின்னு அந்த மகளோட அந்த அழுகை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கும் தந்தைக்குமான அந்த உறவு, அதை அந்த இடத்துல அந்த பெண் வெளியிடுகிற அந்த முறை, அதை வந்து படிக்காத பெண்ணோட பாட்டு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு படிப்பே தேவையில்லை, படிப்பே அதற்கு வந்து தேவையில்லை. ஏன்னா அது சொல் வளமும் மொழி வளமும் உள்ளத்தில் இருந்து வருது. அதே மாதிரி இன்னொரு மகள் இன்னொரு அப்பாவை பார்த்து கேட்குறாங்க பின்னால், ஜாதி தான் பெருசு அப்படின்னு அப்பா வந்து மகளை காலி பண்ணுறாரு. அந்த மகள் அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, சாதி சாதிங்கிறியே, சாதி ஒன்று அப்பான்னு கூப்பிடுமா? அப்பான்னு கூப்பிட்டாலும் உன் மகளோட குரல் அதில் இருக்குமா அப்படின்னு ஒரு மகள் தந்தையை பார்த்து கேட்பதாக. இப்படி நிறைய செய்தி இருக்குது. அதில் ரொம்ப அழகான கவிதைகள் இதெல்லாம் வந்து இந்த அழகியல் சார்ந்து. நிழல் அப்படின்னு அந்த நிழல் கவிதையில், மரத்தடியில் அமர்ந்து நான் எழுதும் முன்பே என் தாள்களில் மரம் எழுதியது ஒரு அழகிய கவிதை. அப்படிதான் ஆரம்பிக்குது. இது வந்து எப்படின்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அவருடைய அந்த பொங்கு தமிழ் கவிதைகளை தான் எல்லாரும் படிச்சிருக்கோம், அதை தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். அவருடைய அழகின் சிரிப்பு இயற்கை பாடல்களில் வந்து இருக்கும். எழுதி கொண்டு இருந்தேன், அப்போ தென்றல் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தென்றல் வந்து அந்த அவர் எழுதி கொண்டிருக்கிறாரு, அந்த பேப்பரை வந்து இப்படி தூக்குது, அந்த தாள் வந்து இப்படி பறக்குது. அப்போது அந்த தென்றலை வந்து பாரதிதாசன் கேட்கிறார், எழுதிய தாளை நீ ஏன் கிளப்பினை என்றேன், எழுதிய தாளை நீ ஏன் கிளப்பினை என்றேன், புழுதியை துடைத்தேன் என்றாய். அப்படின்னு காற்று, தென்றல் காற்று ஒரு கவிஞனுக்கு உன் கவிதையில் புழுதியை தான் துடைச்சேன் அப்படின்னு காற்று சொல்லுது. இதெல்லாம் வந்து அவர்களுடைய இயற்கையோடான உரையாடல். அந்த உரையாடல், மரத்தில் அடியில் அமர்ந்து நான் எழுதும் முன்பே என் தாள்களில் மரம் எழுதியது ஓர் அழகிய கவிதையை, பறவைகளின் இசைக்கேற்ப பாடுவதைப் போல் அது அசைந்து கொண்டே இருந்தது. பறவைகளின் இசைக்கேற்ப பாடுவதைப் போல் அது அசைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதன் ஓசைகளை கிளைகள் வைத்திருந்தன. பறக்கும் பறவைகளின் நிழல்களுக்கு என் தாள்களில் கூடுதல் கிடைக்காமல் அலைந்து கொண்டே இருந்தன. நிழலை வரைகிறது வெள்ளை தூரிகை, அசைத்து அசைத்து அழிக்கிறது காற்று. நிழலை வரைகிறது வெள்ளை தூரிகை, அசைத்து அசைத்து அழிக்கிறது காற்று. வாசிக்க தொடங்கிவிட்டேன், நிழலின் மொழி அத்தனை குளிர்ச்சியாக இருந்தது. இது வந்து ஒரு சிறந்த கவிதையுடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் இயற்கையின் அழகில். அதே போல் கவிதையின் மரணம் அப்படின்னு, எனக்கு என்ன கவிதையின் மரணமா அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை படித்தேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப கிட்டத்தட்ட இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர் செழுமைப்படுத்தி சிறந்த ஒரு ஒப்பீடுகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கவிதைன்னு தான் நான் நினைக்கிறேன். கோடைக்கால மரம் ஒன்றை கவிதை செய்தேன். அது நமக்கு அப்படியே ஒரு படம் வரையுது பாருங்க. கோடைக்கால மரம் ஒன்றை கவிதை செய்தேன், விரைத்து போய் எதுவுமில்லாமல் இருக்கும் அதன் இருப்பை எழுதினேன். பறவைகள் முகம் திருப்பி கொண்டு போனதையும், காற்றிடம் பேச இயலாமல் அது அப்படியே நின்றதையும் எழுதினேன். சத்தற்ற அதன் நிழலை எழுதினேன். தனித்த கூடொன்றின் எலும்புகளை எழுதினேன். மரங்கொத்தியின் அழகிய பொந்துகளை வெறுமனே ஓட்டை என்றேன். மனிதனால் அதற்கு உண்டான புண்களையும் எழுதினேன். கோடையின் கொதிப்பில் விறகாகி விடுமோ என்ற என் அச்சத்தையும் எழுதினேன். வசந்தத்தில் ஒரு நாள் துளிர்த்தது மரம், வசந்தத்தில் ஒரு நாள் துளிர்த்த மரம் என்னிடம் பேசியது, அந்த உன் பழைய கவிதையை கிழித்து போடு என்று. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? விளக்கம் வேணுமா என்ன? பாரி கபிலர் வாழ்கன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு
தன்னம்பிக்கை கவிதை, நன்னம்பிக்கை கவிதைன்னு இதுக்கெல்லாம் தலைப்பே இல்லை. அவர் வச்சிருக்கிற தலைப்பு என்னென்னா கவிதையின் மரணம் தான். ஆனால் அந்த கவிதை எங்கன்னா ஒரு புத்துயிரில் அது தன் முடிவை அடைந்து விட்டது. அதனால் அந்த மரம் சொல்லுது பாருங்கள், ஒரு நாள் வசந்தத்தில் துளிர்த்த அந்த மரம் வந்து உன் பழைய கவிதையை கிழித்து போடு, நான் துளிர்க்க தொடங்கிவிட்டேன் என்று அந்த கவிதை சொல்லுவது தான் வாழ்க்கைக்கு நாம் சொல்லிக்கொள்ளுகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. இந்த ஆடு மேய்க்க போய் மரம் ஏறி மரத்துலேயே உட்காந்துருந்து அங்கேருந்து ஆடு மேய்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு மரத்தோட சொந்தக்காரர் மிரட்டலுக்கும் பயப்படாமல் கடைசியாக இறங்கி போகிற சிறுவர்கள். அந்த சிறுவரில் தானும் ஒருவனாக இருந்து அவர் அந்த அனுபவத்தை தான் அப்படியே எழுதியிருக்கிறார். அதை சொல்லிக்கொண்டே வந்து பெரிய கவிதை தான் அது. அணிலுக்கு காட்டாமல் பழத்தை எனக்கென பதுக்கி வைத்திருக்கும் இலைகள் எல்லாம், அணிலுக்கு காட்டாமல் பழத்தை எனக்கென பதுக்கி வைத்திருக்கும் இலைகள் எல்லாம் அம்மான்னு தான் சொல்ல தோணும். விழுத்திடாமல் கை கொடுக்கும் கிளைகள். ஆடு எங்கே மேயுதுன்னு மரத்துலேருந்து பார்த்துக்குவோம். மரத்துக்காரனுக்கு தெரியாமல் மரத்திலேயே பதுங்கினாலும் காட்டி கொடுத்து விடும் நிழல். யாருடைய மிரட்டலுக்கும் மரத்தை விட்டு இறங்காத எங்களை அந்தி இறங்க வைக்கும். வழுப்பறித்த இந்த உடம்புல கீறிய வழுப்பறித்த கீறல்களை எல்லாம் துண்டால் மூடிக்கிட்டு வலியோடு வீட்டுக்கு போனால் காயங்களை மறைக்க ஒரு சட்டை துணி கூட இருக்காது. இதுதான் அந்த இதுக்குள்ளே தான் அந்த ஆடு மேய்க்கிற குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கையை அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லி அதன் முடிவில் அதனுடைய வலி, வாழ்க்கையின் வலி என்ன என்பதையும் அவர் சொன்னார். அது மாதிரி தான் இந்த தொழிலாளியின் சட்டை தலைவர் அவர்கள் சொன்னார் இல்லையா? அப்படி வந்து இந்த சட்டை வந்து ஒரு கொள்கை அடையாளம் காட்டும் அப்படின்னா அந்த சட்டை இன்னைக்கு என்னென்னத்தையோ எந்தெந்த கொள்கையோ அடையாளம் காட்டுது. எல்லா சட்டைக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஒரு சட்டை கொலை பண்ண சொல்லுது, ஒரு சட்டை வெறுப்பை விதைக்குது. இப்படி பார்க்கும்போது நம்முடைய சட்டை நமக்கு கொடுக்கிற அந்த வண்ணம் கொடுத்த பெருமை அதை வந்து சொல்கிறார். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லணும், குரலை தின்றவன். இப்படி ஒரு குரலை தின்பவன், இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. குரலை தின்பவன் அப்படின்னு எப்படி யார் குரலை திங்க முடியும்? உன் குரலுக்கு ஆசைப்படுகின்ற பைத்தியம் நான். பேசுகிறேன், பேச சொல்லி கேட்கிறேன், இன்னும் பேசு என்கிறேன். பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் எதையாவது பேச நினைக்கிறது மனம். உண்மையில் உன் குரலை தின்கிறேன். குரலை தின்று பசியாறுகிறவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியே விட்டார். இப்படி ஒரு கவிஞராக எங்கெங்கேயோ இருந்து அந்த இயற்கையோடு வளர்ந்து தன்னுடைய அந்த உணர்வுகளை அப்படி சேகரித்து இவ்வளவு அழகான கவிதைகளாக கொடுத்திருக்கக்கூடிய தோழர் பாரி கபிலன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலின் மூலமாக அந்த ஒரு புதிய மண் வாசனையை இந்த மன்றத்தில் தவழ விட்டு இருக்கக்கூடிய இந்த நூல் உண்மையிலேயே நாம் படித்து பகிர்ந்து அந்த அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நூல் தொகுப்பு. இந்த நூலை இன்றைய சூழலில் வேறு அனிதாவை பற்றியெல்லாமும் கவிதை இருக்கிறது. நான் என்னுடைய மரணம் என்பது தற்கொலை அல்ல, காரி உமிழ்தல் அப்படின்னு அந்த கவிதையை முடித்திருக்கிறார். இந்த கவிதைகள் இந்த காலகட்டத்தில் இன்றைய அரசியலில் நாம் பரப்ப வேண்டிய உணர்வுகளை நமக்கு சொல்லுவதாக நினைக்கிறேன். ஏன்னா வெறுப்புக்கு மாற்று அன்பு தான். நீ வெறுப்பை விதைத்து கொண்டே போ, அது வேகமாக தான் விதைக்கிறாங்க வருது. ஏன்னா வாட்ஸ்அப் பூரா இந்த கார்ப்பரேஷன் டேங்க் அடைச்ச மாதிரி கழிவுகளாக கொட்டி நிரம்பி வழியுது.
வழியிறது முழுக்க வெறுப்பு தான். என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், வி வாண்ட் ரிவெஞ்ச், இப்படியெல்லாம் எதுக்கு? இதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் தேச துரோகி, அங்கே ஏன் இராணுவம் இல்லை அப்படின்னா, ஓ நீ இராணுவத்தை குறை சொல்கிறியா, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் இந்த பிரதமர் அங்கே போகலை, உங்கள் ப்ரோக்ராம் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஓ நீங்கள் தேச விரோதியா? என்ன கேள்விக்கு என்ன பதிலாக வருது? இப்போ இந்த மிரட்டல்களின் காலம், இந்த மிரட்டல்களின் காலத்தில் அதை எதிர்த்து அவர் தன்னுடைய எழுத்துக்களை, அதற்கான கவிதைகளும் இவற்றில் இருக்கின்றன. அந்த எச்சரிக்கையோடு, அது போராட்டம் மட்டுமல்ல, இந்த போராட்டங்களுக்கு இடையில் இந்த அழகியலோடு வாழ்ந்து கொண்டே இதை படைப்பது தான் மிக தேவையான ஒன்று. அவர் ஒரு கவிஞராக இருந்து அவர் இன்னொரு நூலை கொடுத்தார். அதை நான் தான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா ஒரு கவிஞர் ஒரு இயந்திர அறிவியலை பற்றி, ஒரு டர்னர் தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப வியப்புக்குரிய ஒன்று. அது மாதிரி இயந்திரத்துறையை படித்த ஒருவர் கவிதை எழுதுறதும் அப்படி தான். ஆக இந்த இரண்டுக்கும் இடையில் இயந்திரத்தோடு தான் வாழணும், நம்ம இயந்திரமாயிடக்கூடாது. அதற்கு இந்த கவிதைகள் நமக்கு உதவும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மாயி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்க மண் வாசனையை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதோட முக்கியமான ஒரு செய்தியும் வாழ்த்துறையோடு சேர்த்து சொன்னாங்க. எல்லாரும் புத்தகத்தை வாங்கி படிக்கணும், பகிர்ந்துக்கணும்னு. அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி தோழர். கவிஞர் சா விஜயலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து தோழர் பாரி கபிலன் இயக்கத்துக்காக எழுதிய பாடல் ஒன்றை பாடுவதற்காக ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.